ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்னோடய ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னியும் தான் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 4 காஞ்ச மிளகாவும் ஒரு 6 பல் பூண்டும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சட்னி சின்ன வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த சைஸுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரை வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கடைசியாக வந்து கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆனியன் சட்னி. தக்காளி இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து டக்குன்னு வெங்காயம் மட்டும் வச்சு பண்ணலாம். இந்த வெங்காய சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்லிசான தோசையோடு சாப்பிட்றத விட கல் தோசையோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி வெந்தய தோசையோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெந்தய தோசை ரெசிபி வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னோடய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெல்லிசாக சுட்டால் தான் பிடிக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி சுட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா வீடெல்லாம் நல்லா பெருக்கி கூட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்திரம் கழுவேன். கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வீடு வந்து டஸ்டிங் பண்ணிடுவேன். இன்றைக்கி இந்த ஷோகேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப புழுதியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 4 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா வீடு துடைப்பேன். இதுக்கு இடையில எனக்கு வந்து எப்போவாவது ரொம்ப வீடு அழுக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உடனே துடைச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா புழுதி எல்லாத்தையும் துடைச்சிட்டு கிளாஸ் கிளீனர் போட்டு நல்லா அந்த கிளாஸ் எல்லாத்தையும் துடைச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக ஒரு டிப் வந்து சொல்கிறேன். நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அத்தனை வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து பிரிச்சுக்கோங்க. ஒரு நாள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து லிவிங் ரூம் க்ளீன் பண்ணுங்கள், ஒரு நாள் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாலேயோ ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயோ உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்போம். நம்மளோட வீடு வந்து நம்ம நினச்ச மாதிரி க்ளீன் ஆகும். அதே மாதிரி நம்மளோட உடம்பும் ரொம்ப டயர்ட் ஆகாது. நம்மளோட ஃபெஸ்டிவலையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வீடு டஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு வீடு வந்து பெருக்கிட்டுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா டெய்லி பெருக்கும்போது எப்படியும் வந்து இவ்வளோ புழுதி வந்து வந்துடும். அதனால தான் கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் டஸ்டிங் வந்து பண்ணிடுவேன். இப்போ வந்து வீடு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு.
இப்போ வந்து நான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு கையோட காலையில் சேர்ந்த பாத்திரத்தை வந்து கழுவிட்டுருக்கேன். பாத்திரம் ரொம்ப இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து அப்பப்போ பாத்திரம் கழுவி வச்சுருவேன், ரொம்ப வந்து சேர்த்து போட மாட்டேன். இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்ச் எங்கள் அத்தை தான் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்து நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எங்கள் அத்தை ஒரு இறால் தொக்கு ரெசிபி செஞ்சு காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி, முட்டையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து ஒரு இந்த ஈரல் சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ரெசிபியை தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு, ஆமாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 5 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து உடச்சக்கல்ல ஒரு 50 கிராம் உடச்சக்கல்லையே பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொடியை இதில் போட போகிறோம். இப்போ கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிடணும். அதுக்கு அடுத்து பெப்பர் தூள் 1 டீஸ்பூன், போட்டா இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கிடணும். அடுப்பில் தூக்கி வச்சிடணும். அந்த இட்லி குண்டான்கிட்ட தூக்கி வச்சிடணும். ஆவியில் வேகணும். பாத்திரத்தை உள்ளே வச்சு இதை வந்து நீராவியில் அவிச்சுக்கிடணும். அவிச்சு மூடி வச்சு அவிச்சுக்கிடணும். ஒரு 5 நிமிஷத்தில் இது அவிஞ்சிடும். அவிஞ்ச பிறகு நம்ம அதை எடுத்து ஆற வச்சு அதை கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லுதேன். நீராவியில் வச்சு இதை முட்டையை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம எடுத்துடணும். இது இப்போ நல்லா பிஞ்சு இருக்கு. அதை வெட்டிக்கிடணுங்கள. பிஞ்சானையும் குழம்பு வச்சோம்னா ஈரல் குழம்பு மாதிரி இருக்கும். இதை வெட்டி நம்ம போட்டு வச்சோம்னா இது டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்களுக்கா? நாங்கள் தான் முயற்சி பண்ணி இதை வச்சு பார்ப்போம்னு நான் தான் ஒரு நாள் வச்சேன். நான் வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு மேலே கடைக்கு வரவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாரும் வச்சு பார்த்துட்டு, ஏக்கா இவ்வளோ நாளும் தெரியாமல் போச்சாக்கா, என்னையும் முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம குழம்பு வச்சோமே அப்படின்ட்டாளுவேன். உங்களோட ஓன் ரெசிபி அப்போ? ஆமாம், இது யாரும் வச்சு போட்டதில்லை. நீ எங்கே இதுக்குள்ளே போய் பாரு, அது மாதிரிலாம் இருக்காது. எதுக்குள்ள? வீடியோக்குள்ளே எல்லாம் யூடியூப்புக்குள்ளே வேறு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈரல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா தின்னு கூட பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குது. ஆமாம், சும்மா நீங்கள் வந்து ஷேப்பாலாம் கட் பண்ணணும் இல்லை, சும்மா இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க? அடுப்பு பற்ற வை, கடாயை தூக்கி வைக்கணும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் எவ்வளோ எண்ணெய்? ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றணும். 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சோண்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கிடணும். கடுகு உளுத்த பருப்பு போட்ட உடனே நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கிடணும். வெங்காயம் ஒரு 150 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அது இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் பொடிசா, அதை போட்டுக்கிடணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதங்கிடுது.
கொஞ்சம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கதை இப்போ இதில் நம்ம கொட்டிக்கிடணும். ரொம்பலாம் போடக்கூடாது, குறையா ஒரே 1 டீஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை போடுதோம். ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கி விட்டுக்கிடணும். 3 ஸ்பூன் போட்டுருக்கீங்க. 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். மிளகாத்தூள் போட்டாச்சு, எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம தேவைக்கு தக்க தண்ணி, இப்போ நம்மளுக்கு தேவைக்கு தக்க உப்பு போட்டுக்கிடணும். அவ்வளோதான். மூடி கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இதை மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த உடனே நல்லா கொதிச்சிருச்சு. ஆமாம், கொதி வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டையை இதை போட்டோம்போது நல்லா கொதி வர விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரும். கொதி வந்தால் இந்த மசாலா எல்லாம் அதிலே சேர்ந்துடும். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம். எல்லாமே முதலே இந்த முட்டையில் போட்டோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளே எல்லாம் நல்லா காரங்கிற எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். யார் ஒரு விருந்தாடி வந்தால் கறி தான் எடுக்க போகணும்லாம் இல்லை, கறி குழம்போடு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கே நம்ம ஈரல் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பாக்கியங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ். அத்தை சொல்லிக் கொடுத்த இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஈரல் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நானும் உங்களோட சேர்ந்து இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.